அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்று சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடிக்கிறார். சிம்மம் வீடு என்பது சுக்கிர பகவானுக்கு பகை வீடாகும், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் சுமார் 1.5 மாத காலம் மிகவும் கவனமாக இருக்கணும். பகை வீடு என்பதால் சுக்கிர பகவான் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார். பெண்களால் அவப்பேரை ஏற்படுத்துவார். பெண்களால் விரயங்களை ஏற்படுத்துவார். அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு விரயம், பெண்களாக இருந்தால் ஆண்களால் அவப்பேர்களை ஏற்படுத்துவார். அதனால் இந்த 1.5 மாத காலம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் மிகவும் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம வெறும் ராசியை ஒண்டி பார்த்தா அதில் அர்த்தங்கள் கம்மியாக வரும். ஏன்னா அந்த ராசிக்குள்ளே தான் லக்னத்துக்குள்ளே தான் ராசி இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். அது எப்போதுமே ராசி 50% தான் வேலை செய்யும். லக்னன்றது தலை, அதுதான் ஒரு ஜாதகர். அதனால் லக்னம் 90% வேலை செய்யும். அதனால் அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த 1.5 மாத காலம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் உங்களை எதிர்காலத்துக்குள்ள நிறையா இருக்குது. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சியால் பலனடையக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி லக்னம் கும்ப லக்னம் தான், கும்பராசி தான். 7ஆம் பார்வையாக சுக்கிர பகவான் கும்பத்தை பார்ப்பார். இந்த 1.5 மாத காலங்கள் சிறப்பான பலனை கும்பராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஏற்கனவே கும்பராசி ஒரு ஆன்மீக ராசி. அதுக்கு இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபாடு வயதாக குறைந்து கொண்டே வரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆன்மீகத்திலும் இறை அறிவிலும் அவங்களுடைய மனம் ஈடுபட அதிகமாக வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சுக்கிர பகவான் இப்போது 7ஆம் பார்வையாக கலந்த ஸ்தானம் போல் கும்பராசியை பார்ப்பதால் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு தாம்பத்தியத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாகும். இந்த 1.5 மாத காலம் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதேபோல் இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை தவற விடாதீங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெற முடியும். இந்த ஆண் மகனாக இருந்தால் இந்த தேவையில்லாத போதை பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தால் அந்த பழக்கத்தை இந்த 1.5 மாத காலமாற்றி நிறுத்திவிட்டு குழந்தை வேண்டுமென்றால் முயற்சித்தால் 100% உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு ஏற்படும். சுக்கிர பகவானை பொறுத்த மட்டும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். ஆசையை தூண்டி அற்புதங்கள் செய்வார். பகை வீடாக இருந்தால் ஆசையை தூண்டி மோசங்களை செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். சுக்கிரன் என்பது அசுர குருவாகும். அவரை பொறுத்த மட்டும் இந்த 12 கட்டத்தில் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் 100% நல்லதும் செய்ததில்லை, 100% கெட்டதும் செய்ததில்லை. நட்பு வீடாக இருந்தால் 75% நல்லது செய்வார், 25% கெடுதல் செய்வார். பகை வீடாக இருந்தால் 75% கெடுதல் செய்வார், 25% நல்லது செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் சுக்கிர பகவானால் கும்பராசி அற்புத பலனை இந்த 1.5 மாத காலம் பார்க்கலாம். அதாவது இந்த 15ஆம் தேதி இன்று ஆரம்பித்து ஆங்கில தேதியில் அக்டோபர் 9ஆம் தேதி மட்டும் அவர் சிம்ம ராசியில் தான் இருப்பார். அக்டோபர் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு போயிடுவார், கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 1.5 மாத காலம் பயனடையக்கூடிய இன்னும் 2 ராசிகள் பார்த்திங்கன்னா துலா ராசி விருச்சிக ராசி. அவங்களுடைய கஷ்டங்கள் இந்த 1.5 மாத காலத்தில் விலகிறதுக்கு ஓரளவு விலகும், கருத்தில் கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும்.
சிறிதளவு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா கஷ்டம் முழுதுமாக தீர்ந்து முழு சந்தோஷத்தை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசி விருச்சிக ராசிக்கும் இந்த சுக்கிர பயிற்சி அற்புத பலன்கள் தருவோம். ஆனால் இந்த சிம்ம ராசி ஒண்டி கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சூரியனும் கேதும் சிம்ம ராசியில் தான் இருக்கிறாங்க. இப்போ பகை கிரகமான சுக்கிர பகவான் போய் உள்ள சேரக்குள்ள பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும். அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். இப்போ நம்ம ராசி நாளுடைய நிலைப்பாட்டுக்கும் ராசி பலனுக்கும் போவோம். விஸ்வாசி ஆவணி 30 இன்று திங்கட்கிழமை. அது ஆங்கில வருடம் செப்டம்பர் 15, 2025. இன்று அஷ்டமி நவமி 2 இருக்குது. அதேபோல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 11:55 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. திதி இன்று காலை 7:01 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் விசாகம், அனுசம். ராசி பார்த்திங்கன்னா துலாம் விருச்சிகம். இந்த சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த துலாம் ராசி துலா லக்கணம், இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும். அதனால் தெளிவாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. அதேபோல் முப்பெரும் கடவுளான விநாயகர் பெருமானையும் மனதார வணங்குங்க. உங்களுடைய இன்றைய நாள் சிறப்பான நாளாக மன உளைச்சல் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மன சந்தோஷமாக இந்த நாள் செலவழிக்க இவங்க துணை புரிவாங்க. அதேபோல் உங்களுடைய முன்னோர்களையும் வணங்குங்க, பூமாதேவி அம்மாவை வணங்குங்க. ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கடவுளுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இறையறையில் வேண்டதுனால உங்களுடைய நேரம் விரையம் ஆகிட போகிறதில்ல. உங்களுக்கு பலன்கள் அபூர்வமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு நிமிடமும் இறையருள் நிறைந்த நிமிடம். இறைவன் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் ஒரு நிமிடங்களையும் ஒரு ஜாதகருக்கு வழங்குகிறார். அதை மாற்றக்கூடிய சக்தி இறையருள்கிட்ட மட்டுமே இருக்குது. நம்மளுக்கு தீமைகள் நடக்கக்கூடிய நிமிடமாக இருந்தால் இறைவனை நம் காலையில் வேண்டக்குள்ள அந்த இறை அருளால் தீமைகள் நம்மளுக்கு நன்மையாக முடிய 100% வாய்ப்புண்டு. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் டெய்லி எழுந்தோடனே உங்களுக்கு எந்த கடவுள் பிடித்திருக்குதோ அதை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் ஒரு மனிதர்களால், அதாவது ஜாதகர்களால் ஜெயிக்க முடியும். அதேபோல் சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தினால் இரட்டிப்பு லாபத்தை பெற முடியும். அதுக்கும் மேலே போனீங்கன்னா பஞ்சபட்சம் சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் ஒரு மனிதனால் 100% ஜெயிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் இன்றைய ஓரநாதன், கதாநாயகன். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திர பகவானுடைய ஓரை சுப ஓரை. அந்த ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, இரவு மதியம் 1 to 2, இரவு 8 to 9.
சந்திர ஓரை சுப ஓரை, இதுக்கு அடுத்த ஓரை சனி ஓரை, ஒரு ஓரை 1 மணி நேரம் கணக்கு எடுத்துங்க. அது அசுப ஓரை, அதில் சுப காரியங்களும் சரி எந்த நல்ல செயலும் சரி இன்று செய்யக்கூடாது. சனிக்கிழமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தவறில்லை. ஆனால் மீதி நாட்களில் இந்த சனி ஓரை, சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, இந்த 3 ஓரைகளை நீங்கள் தவிர்த்தே தீரணும். அதில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும், அதேபோல் நஷ்டங்களை ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சந்திர ஓரை முடிஞ்சதும் சனி ஓரை வரும், சனி ஓரை முடிஞ்சதும் குரு ஓரை சுப ஓரை, அது 1 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஓரை செவ்வாய் ஓரை சூரிய ஓரை, அந்த 2 மணி நேரத்தை தவிர்த்துடணும். அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுப ஓரை தான் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. இன்று சுக்கிர பகவான் பயிற்சி ஆவதால் பயிற்சி ஆகிட்டார். அப்போ அதனால் சுக்கிர ஓரை பலம் அதிகமாக இருக்கும். அது நல்லது செய்கிறவர்களுக்கும் இரட்டிப்பு பலத்தை கொடுக்கும், கெட்டது செய்கிறதா இருந்தால் இரட்டிப்பு கெட்டதை கொடுக்கும். அதனால் சுக்கிர ஓரையை நீங்கள் பயன்படுத்தினா இன்று உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராவு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூலம் கிழக்கு. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் தீவினையை ஏற்படுத்தும். இப்போ இந்த மாந்தி தோஷம் ஏற்பட்டுருவங்க, அதாவது மாந்தி லக்கணத்தில் இருந்தால், மாந்தி 2ஆம் இடத்தில் இருந்தால், மாந்தி 4ஆம் இடத்தில் இருந்தால், மாந்தி 7ஆம் இடத்தில் இருந்தால், மாந்தி 10ஆம் இடத்தில் இருந்தால், மாந்தி 12ஆம் இடத்தில் இருந்தால், இதெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் மாந்தி தோஷத்தால். அப்படி மாந்தி இந்த இடத்துலலாம் இருந்தால், சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா திருவேலங்காடு, நம்ம இந்த திருவள்ளூர்லேருந்து 5ஆம் ஷாப்பிங் வரும் திருவேலங்காடு, அங்கே மாந்தீஸ்வரர் என்று சிவபெருமான் அருள் புரிகிறார். அங்கே சென்று சனிக்கிழமை சென்றீங்கன்னா இந்த மாந்தி தோஷத்தை கழிச்சு விட்றாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். காலை 6லிருந்து மாலை 4 மணி மட்டும் அவங்க இந்த தோஷத்தை கழிக்கிறாங்க, 3/4 மணி நேரம் ஒரு தோஷம் கழிக்கிறதுக்கு. அப்படி இந்த இடத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்க நீங்கள் போய் அங்கே கழிச்சுக்கலாம். கழிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ, இப்போ 2ல் மாந்தி இருந்தால் திருமணம் தாமதமாகும், இல்லை திருமணம் நடக்காது. ஏன்னா குடும்பஸ்தானம். திருமணம் நடந்திருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த மாந்தி தோஷத்துக்கு கழிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். 7ல் மாந்தி இருந்துச்சுன்னா லக்னத்திலேருந்து திருமணத்தை நடத்தவே விடாது, தள்ளி போட்டு கொண்டே செல்லும். அந்த ஸ்தானத்தை மட்டும்தான் அதால் கெடுக்க முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். மற்ற ஸ்தானங்களை பாதிக்காது. அதனால் இந்த முக்கியமான இடத்தில் இருக்கிறவங்க நீங்கள் மாந்தி தோஷத்தை கழித்து கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த சென்னையிலேருந்து தெற்க இருக்கிறவங்க கும்பகோணத்தில் இருக்கிற அங்கேயும் திருவேலங்காடு இருக்குது, அங்கேயும் இதே போல் சிவன் கோயில் இருக்குது. அங்கே போய் சனிக்கிழமையில் இந்த தோஷத்தை கழிச்சிக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சூளம் கிழக்கு கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதனால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் கோயிலுக்கு சென்றால், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லிடுறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் சண்டை சச்சரவுகளும் தடங்கல்களும் ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரிவடையும், நண்பர்களிடம் இன்று பொழுது கழிப்பீங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அதாவது இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் கடக ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனையும் உடல் வியாதிகளும் கவலைகளையும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள்.
கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் அமைதியாக இன்றிருந்து இந்த பொழுதை கழிங்க. கோபத்தை அடக்காளுங்க. அனைத்து ராசிக்காரர்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் வீண் சண்டைகளும் தேவையில்லாத விரயங்களும் மன உளைச்சலும் உடல் உபாதைகளும் வரக்கூடிய நாள். துலா ராசிக்காரர்கள் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். அற்புதங்கள் இந்த நாளில் உங்களுக்கு நடக்கும். சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் விழிப்புணர்ந்து உங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். சிறப்பான நாள். முயற்சிரோட நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பண நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இன்று அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் அனைத்து ராசிக்காரங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. அற்புதமான நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலேயும் அன்புக்கு குறை இருக்காது. மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அவர்களுடைய பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க. இந்த துலா ராசிக்கோ விருச்சிக ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் அனைத்து ராசிக்காரர்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.